செந்தில், என்னம்மா சாரி போலியா நீ? என்னையா நீ குதிரை வண்டிக்காரன் கேட்குற மாதிரி கேட்குற? சரி டியூட்டிக்கு போலியா? இல்லைப்பா. ஹாய் ஜெயா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஹாய். ஹாய் அத்தை. வணக்கம். ரம்யா கிருஷ்ணன் மாதிரி இருக்காங்களா? இந்தாம்மா எல்லாம் ஒன்றா வந்திருக்கீங்க. அது வந்து மாப்பிள்ள காட்ஸ் ஆலான்னு கூட வந்திருக்கீங்க அதானே? ஆள் குறையுதா? ரொம்ப தப்பு. வேற என்ன? ஜெயமா, நான் பேசுறேன்ப்பா. என்னாச்சு ஜெயா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ தப்பா எடுத்துக்க போறியோன்னு. ஹலோ, நான் என்ன வெளியாளா? இப்படி யோசிக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க. செந்தில், உன் மேல தப்பு இல்லதான். பில்டப்ல பில்டிங் கட்டாம விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நம்ம 2 பேரும் க்ளோஸா இருக்கோம். நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். ஆனாலும் பப்ளிக்கா இருக்கும்னு வேணும் தானே பப்ளிக்காவே கொஞ்சம். இல்லப்பா, இது ரம்யாவுக்கு தர்ம சங்கடமால இருக்கு. இருக்கணும்ல. செந்தில், என்ன ஜெயா, ரம்யாவை வெறுப்பேற்றணும் தானே அவன் முன்னாடி உன்னை கொஞ்சறானே. நான் சொல்லல இவரு இப்படித்தான்னு. என்ன செந்தில் இது? அப்போ இது ரம்யாவுக்கு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு தெரிஞ்சுதான் பண்றியா? ஹேய், நல்லா தெரிஞ்சுதான் பண்றேன். என்னப்பா? அப்பதானே அவன் இந்த வீட்டை விட்டு போவான். இந்த திட்டத்தோட தான் நீ வீட்டுக்குள்ள வந்தியா? நல்லா இருக்கிற இந்த குடும்பத்தை பிரிச்சு பார்க்கணும்னு உனக்கே இப்படி ஒரு ஆசை? ரம்யாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. அவளை அனுப்பியே தீருவேன். செந்தில், இல்ல ஜெயம்மா, ரம்யாவை இந்த வீட்டை விட்டு அவ புகுந்த வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்றேன். காலகாலத்துல அவ கல்யாணம் ஆகி போவேனாமா? அச்சாலா மாப்பிள்ள அந்தர் பெல்ட்டி. இந்த ட்விஸ்ட் நான் கூட எதிர்பார்க்கலையே. அதுக்கும் அவளை வெறுப்பேத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன ஜெயம்மா நீ சின்ன பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரம்யா மட்டும் அவன் வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிட்டா. கல்யாண விஷயம் பேசினாலே கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்ல. அவன் மனசுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள இப்படியே இருந்துடலான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அது போக வைக்கிறது கஷ்டம் இல்ல. அதனாலதான் அவளை வெறுப்பேத்திட்டு இருக்கேன். இப்ப நாம கொஞ்சம் க்ளோஸா இருந்தா அவளுக்கு ஒரு மாதிரி அன்ஈசியா சங்கடமா இருக்கும்ல. கல்யாண வாழ்க்கையே ஒண்ணு மிஸ் பண்ணோம், இல்லனா சங்கடப்பட்டுக்கிட்டே இந்த வீட்டை விட போகணும் அப்படின்னு அவளுக்கு தோணணும். மாமா, இப்ப போய் அவகிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசி பாருங்க. உடனே சம்மதம் சொல்றாளா இல்லையான்னு பாருங்களேன். யோ மாப்பிள்ள, நீ எங்கேயோ போயிட்டியா? நான் எங்கேயும் போல, மத்தவங்களதான் இங்க இருந்து போக வைக்க போறேன். புசுக்குன்னு உன தப்பா நினைச்சிட்டேயா? நானும் அப்படித்தானே நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடியா? யோ, அவ்வளவு சீன்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல நீ டியூட்டி கிளம்பு. செந்தில், உனக்கு வேற நான் தனியா சொல்லுவேன் ஜெயா. சாரி. ஒன்னும் இல்லடா பட்டு. இப்ப கொஞ்ச நாள்ல நான் பார்க்கலையேப்பா எதையும். செய்யம்மா, மாமனை நம்பு. மாமன் எப்பயும் உனக்கு நல்லது மட்டுமே செய்வான்.